Say hi, guys. Welcome to KO Codes Array Series. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து லார்ஜஸ்ட் சப்அரே சம். ஓகேவா? லார்ஜஸ்ட் சப்அரே சம் இதான் வந்து கொஸ்டின். ஓகே. ஸோ அதாவது இந்த கொஸ்டின் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி சப்அரேனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். ஓகே. ஸோ சப்அரேனா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அரே எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னுங்கிறது ஒரு சப்அரே. ஓகே. டூங்கிறது ஒரு சப்அரே, த்ரீங்கிறது ஒரு சப்அரே, ஃபோருங்கிறது சப்அரே, ஃபைவ், அதாவது தனித்தனியா இருந்தால் அது ஒரு சப்அரே. அதே மாதிரி தனித்தனியா இருந்தாலும் சரி, பக்கத்து பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட ஒட்டி இருந்தாலும் சரி. இப்போ 1 2, ஓகே, 1 2 அப்படின்ற ஒரு சப்அரே பக்கத்து பக்கத்துல இருக்கு. 2 3 அப்படின்ற ஒரு சப்அரே, 3 4, 4 5 இது வந்து ஒரு சப்அரே. ஓகே. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா 1 2 3 இது ஒரு சப்அரே. ஓகே. 2 3 4 ஒரு சப்அரே. அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் மாறாம பக்கத்து பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்ஸ், லைக் இட் குட் பி எனி நம்பர். லைக் இப்போ ஃபைவ்னா லைக் எனி இத்தனை நம்பர் ஆஃப் சப்அரேஸ் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேற என்ன இருக்கு? 3 4 5 இருக்கு. 3 4 5 ஒரு சப்அரே. அப்புறம் வேற என்ன இருக்கு? 1 2 3 4 ஒரு சப்அரே. 2 3 4 5 ஒரு சப்அரே. 1 2 3 4 5 ஒரு சப்அரே தான். ஓகேவா? அதாவது கண்டினியூஸ் நேச்சரா இருக்கணும். ஓகே. அண்ட் ஜம்பிள் ஜம்பிள் ஆயிருக்கக்கூடாது. இப்போ 1 3 வந்து நாட் அ சப்அரே, 1 3 வந்து சப்அரே கிடையாது. 2 4 நாட் அ சப்அரே. ஓகேவா? ஏன்னா இது வந்து கண்டினியூஸா இல்ல. 2க்கும் 4க்கும் நடுவில் 3 இருக்கு, 1க்கும் 3க்கும் நடுவில் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இது வந்து சப்அரே கிடையாது. ஸோ சப்அரேன்றது இதுதான் சப்அரே. ஓகே. ஸோ இந்த சப்அரே ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா தே யூஸ் 2 ஃபார் லூப்ஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் int I is equal to 0, I less than n அரே டாட் சைஸ்னு வச்சுக்கிறேன். அரேயோட சைஸ் என்னன்னு வச்சுக்கிறேன். I பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் int j is equal to 0, j less than n, j பிளஸ் பிளஸ். ஓகே. ஸோ இப்படி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும்போது இட் வில் கெட் 1 2 3 4 5. அதுக்கு நான் உள்ள இன்டர்னலா லாஜிக் எழுதிப்பேன். ஓகே. ஃபார் லூப் உள்ள ஃபார் லூப் உள்ள லைக் ஃபர்ஸ்ட் 1 1 அது எடுக்கும், 1 2 எடுக்கும், 1 2 3 எடுக்கும், 1 2 3 4 எடுக்கும், அப்புறம் 1 2 3 4 5 எடுக்கும். அடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த 2க்கு வரும்போது 2 3 4 5 இப்படி வந்து நீ லாஜிக் அது இன்டர்னலா எடுத்துக்கும். ஆர் இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம், ஜே 0க்கு பதிலாக ஜே ஐன்னு எடுத்துக்கணும். ஓகே. ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ, ஜே லெஸ் தென் என். ஸோ இப்படி எடுத்தனா இட் வில் டேக் தி சப்அரே ஃப்ரம் தட். ஓகே. ஸோ அதான் மீன் பண்றேன். ஸோ இன்ஸ்ட் ஜே 0 கிடையாது, ஜே வந்து ஐ. ஓகே. ஸோ இப்படி வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் தீஸ் சப்அரே சம். அதாவது ஒரு ஒரு சப்அரேக்கும் என்ன சம், அதாவது சம்மோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ நீ கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ சப்அரே கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ சப்அரேக்கு எப்படி சம் கண்டுபிடிக்கணுன்றதே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜஸ்ட் சப்அரே சம் படி, இப்போ இந்த சப்அரேஸ் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த சப்அரேஸோட சம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. நான் இப்போ ப்ரீவியஸாக டீச் பண்ண மாதிரி இந்த மெத்தட் வச்சு யூ கேன் சால்வ் அண்ட் கெட் த சப்அரே சம். ஆனால் இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகே. இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து இன்புட் 5ன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் இருக்கு, அந்த ஃபார் லூப் வந்து ஒரு 5 டைம்ஸ் நடக்கும் வச்சுப்போம். அகைன் அது உள்ள ஒரு ஃபார் லூப் இருக்கு, இட் வில் அண்டர்கோ மேக்ஸிமம் 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் நடக்க சான்ஸ் இருக்கு மேக்ஸிமம். ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார் லூப் ஒரு 5 டைம், அதுக்குள்ள ஒரு ஃபார் லூப் நடக்குது. ஓகேவா?
அப்போ 5க்குள்ள 5 டைம்ஸ் நடக்குது. அப்போ 5 ஸ்கொயர். அப்போ 25 டைம்ஸ் அப்ராக்ஸா நடக்கும். லைக் நான் வந்து எக்ஸாக்டா சொல்ல கம்ப்யூட்டேஷன் அப்ராக்சிமேட்லி இந்த மேக்ஸிமம் கேஸ் இட் வில் கோ அரௌண்ட் 25 ஆர் மேபி அது வந்து இங்க என்ன இது இன்னும் எக்ஸாக்டா சொல்லுவாங்கன்னா n இன்டூ n மைனஸ் ஒன் அந்த சினாரியும் வரும். ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் வில் கோ அரௌண்ட் 20 அப்படி வச்சிருந்தா கூட which is n into n minus 1 அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். ஓகே இட்ஸ் அப்ராக்சிமேட்லி n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த கொஸ்டின் வந்து டைம் வைஸே எனக்கு எப்படி சொல்ற டைம் வந்து ஓ ஆஃப் n ஸ்கொயர்ல நான் ப்ரூட் ஃபோர்ஸாக சால்வ் பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கலி இது இஸ் ஸ்லோ. ஓகே டெக்னிக்கலாக வந்து ஸ்லோ. ஸோ இப்போ இதை வந்து நான் எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ எஃபிஷியண்டாக இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு எஃபிஷியன்ட் சொல்யூஷனுக்கு. என்னன்னா அந்த அல்காரிதம் பேரு கடேன் அல்காரிதம். ஓகே ஸோ இந்த கடேன் அல்காரிதம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் இன்புட் வந்து பாசிட்டிவும் இருக்கலாம் நெகட்டிவும் இருக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். இதுல எப்படி இவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னா தே வில் டேக் ஒரு சம்முன்ற ஒரு வேல்யூ எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்றேன். ஸோ என்னோட இன்ட்டு சம். ஸோ இவங்க வந்து தே வில் கான்ஃபிகர் இன்டீஜர் மினிமம். இப்போ இன்ட்டு மின்னு நீ வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம் போட்டோம்னா அது வந்து அந்த கொஸ்டினோட லீஸ்ட் மினிமம் இன்டீஜரை அது எடுத்துக்கும். பேசிக்கா அந்த கம்பைலர்ல இருக்கிற இன்டீஜர் மினிமம் இட் வில் டேக். ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் வந்து ஃபார் லூப்பை ரன் பண்ண போறேன். ஓகேவா? ஃபார் லூப் ரன் பண்ணி என்ன பண்ணுவேன்னா அந்தந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் சம்மை வந்து நான் எடுத்துட்டே போவேன். ஓகே எப்பயாவது ஒருக்கா 0 ஹிட் ஆச்சு இல்லை நெகட்டிவ்க்கு போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து 0வா மாத்திடுவேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா நான் வந்து இதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன். அதாவது ஃபார் லூப். ஓகே ஃபார் லூப் போட்டு ஐல் ஐட்ரேட் த அரே. ஓகே ஐட்ரேட் தி அரே ஆர் பேசிக்கா இதை வந்து மேக்ஸிமம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் சம்முன்னு வச்சுக்கிறோம். இதுதான் வந்து மேக்ஸிமம் சம். கரெக்டா? அண்ட் தென் இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வாட் ஐ வில் டூ இஸ் இந்த ஐட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேல்குலேட் சம் ஆஃப் அரே ஒரு எலமெண்ட் போகும்போதும் சம்மை வந்து கேல்குலேட் பண்ணிட்டே வருவேன். லைக் சம் பிளஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ ஆர் ஐட்ரேட் யூஸ் பண்ணால் ஐடி எது வேணா. லைக் பிஃபோர் தட் இது கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ வேண்டாம். சம் பிளஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஓகே இப்படி பண்ணிடுவேன். ஓகே ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்பயாவது ஒருக்கா நெகட்டிவ்க்கு கீழே போயிடுச்சு லைக் மைனஸ் கீழே போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் பிளஸ் மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன் ஆகிடுமா? ஸோ அந்த டைமில் மட்டும் வாட் ஐ வில் டூ இஸ் இஃப் சம் லெஸ் தென் ஜீரோ ஆகும்போது மட்டும் சம்மை வந்து 0வா மாற்றிடுவேன். ஓகே ஸோ இதுக்கு பிஃபோர் ஆண்டா என்ன பண்ணிடுவேன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து மேக்ஸிக்கு அசைன் பண்ணி விட்டுருவேன். மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் கமா சம். அதாவது ப்ரீவியஸாக ஏதாவது மேக்ஸிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா அதையும் இப்போ கரண்டாக இருக்கிற சம்மையும் வந்து கம்பேர் பண்ணி அதில் எது மேக்ஸிமமோ அதை அசைன் பண்ணி விட்டுருவேன். ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஸோ இது நடந்தாலும் இதில் வந்து நான் இப்போ புட் ரிட்டர்ன் மேக்ஸி ஆஃப்டர் த ஃபார் லூப் இட் வில் ரிட்டர்ன் த மேக்ஸிமம் சம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் கோட் இப்படி இருக்கும். ஓகே ஸோ அதாவது இன்ட்டு மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸி வந்து என்னது இன்டீஜர் மின்னு. ஓகே இன்டீஜர் மினிமம். நெக்ஸ்ட் இன்ட்டு sum is equal to 0. ஓகே நெக்ஸ்ட் ஃபார் நான் இது வந்து ஃபார் லூப் இன்டீஜர் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் அரே டாட் சைஸ். ஓகே அரே டாட் சைஸ் ஐ பிளஸ் பிளஸ். ஓகே இப்படி கொடுத்துருவேன்.
ஸோ இப்போ என்னோட கண்டிஷன் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சம்மை கால்குலேட் பண்ணுவேன். கால்குலேட் த சம். ஸோ சம் பிளஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் செட் பண்ணுவேன். செட் த மேக்ஸிமம். மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் சம் கமா மேக்ஸி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பு ஓவர். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இஃப் sum is less than 0, I'll assign sum is equal to 0. ஓகேவா? ஸோ இப்படி பண்ண அப்படின்னா எப்பெல்லாம் அந்த ஆக்சுவல் இப்போ கரண்ட் சம் வேல்யூ வந்து 0 ஆயிட்டே போகுதோ அப்பெல்லாம் அதாவது மைனஸ்ல போயிட்டு இருக்கோ அப்போ 0வா மாத்திடுவேன். அதுக்கப்புறம் ஐ ரிட்டர்ன் த மேக்ஸிமம். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணனா ஐ கெட் த அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார் லூப் தான் நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா O ஆஃப் n. ஓகே, டைம் வந்து O ஆஃப் n. அதாவது 5 ஐட்ரேஷன் தான் நடக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடையாது. ஸோ ஸ்பேஸ் வைஸ் ப்ரூட் ஃபோர்ஸும் எஃபிஷியன்ட் தான், இதுவும் எஃபிஷியன்ட் தான். பட் டைமை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மெமரி கன்சம்ஷன் பெருசாக கிடையாது. ஓகே, 2 வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ எதாவது டவுட்ஸ் இருக்கா? மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணும். மேக்ஸிமம் மேக்ஸின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு அரே டாட் சைஸ். ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதான் வந்து ஃபார் லூப்பு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார் லூப் முன்னாடி 2 வேரியபிள் இன்ட்டு மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு மின். ஸோ இதில் உனக்கு இன்ட்டு மின்னு ஒரு வேலை செய்யல அப்படின்னா என்ன பண்ணணும், கொஸ்டினை பார்க்கணும். ஓகே, கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கான்னா 10 to the power 4, அதாவது 10,000 மைனஸ் 10,000 தான் வந்து லீஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மைனஸ் 10,000 கூட நீ ஆட் பண்ணிக்கலாம். அப் டு யூ. ஸோ ஒரு வேளை அந்த இன்ட்டு மின் வேலை செய்யலன்னா இந்த கொஸ்டின் பார்க்கணும் கன்ஸ்ட்ரைன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இன்ட்டு மின் போட்டிருக்கேன், வேலை செய்தான்னு பார்ப்போம். இன் சம் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இப்போ வந்து என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் சம் பிளஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸி கமா சம். பேசிக்காக பழைய மேக்ஸிமமும் இப்போ என்கிட்ட கிடச்சிருக்க சம்மையும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி மேக்ஸிமமும் திருப்பி அதே இதுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இஃப் சம் இஸ் லெஸ் தென் 0, I'll make sum is equal to 0. ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் நீட்டாக பண்ணுறேன். sum is equal to 0 and then after the for loop return maxi. ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். கஸ்டம் இன்புட்டுக்கு வேலை செய்யுதா? எஸ், கஸ்டம் இன்புட்டுக்கு வேலை செய்யுது. ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் குட் டு கோ. ஸோ இன்டிமென் இஸ் ஒர்க்கிங் ஹியர். ஸோ இதுவே நான் வந்து இங்கே ஆட்டோ ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன், லைக் ரொம்ப சிம்பிள். ஆட்டோ ஐடி ஆஃப் ஏஆர்ஆர். ஸோ இங்கே வந்து ஐடின்னு போட்டுப்பேன். அவ்வளோதான், as simple as that. இப்போ நான் ஜஸ்ட் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஆட்டோ ஐட்ரேட்டர். ஸோ யூ கேன் யூஸ் போத். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கு. நான் அந்த ஃபார் லூப் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுத தேவையில்ல. போட்டோமா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.